அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலே ஒரு நியூஸ், சவுக்கு சங்கர் அவர்களை போலீஸ் கைது பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லி. சவுக்கு சங்கர் தேனியில இருக்காரா, கோவை போலீஸ்காரனும் தேனியில் அவரை கைது பண்ணி அவரை கோவைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதா பிளாஸ் நியூஸா பாலிமர் நியூஸா இருக்கட்டும், தந்தி செய்தியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெண் போலீசார பெண் போலீசார ஆண் போலீஸ் இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்காங்க, மாடர்ன் கப்பல் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் அந்த புகைப்படத்தை போட்டிருக்காரு. அவரோட அந்த ட்விட்டர் பேஜ்லயே நம்ம போட முடியாது, நம்ம அதே மாதிரி போட்டோம்னு வச்சுங்களேன், இந்த யூடியூப்ல அவர் போட்டான்னு சொல்லி நம்மளும் ஜெயில போய் உட்கார்ந்து. ஏன்னா அந்த போட்டோ ரொம்ப 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 அநாகரிகமானது, அநாகரிகத்தோட உச்சம். மாடர்ன் கப்பல் அப்படின்னு சொல்லி போட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு பெண் போலீஸ் போட்டாவும் ஒரு ஆண் போலீஸ் போட்டாவும் ரெண்டு பேரும் தோல் மேல அப்படி கை போட்டிருக்க மாதிரி அதை எடுத்து போட்டு மாடர்ன் கப்பல் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அநாகரிகமா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த கைது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாலிமர் நியூஸ், அதுக்கப்புறம் தந்தி நியூஸ்ல எல்லாம் சொன்னாங்க. இப்ப ஒரு வழியா போலீஸ்காரங்களே இதெல்லாம் பண்ணனாலதான் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது இதான் நியூஸ். இதுல என்ன அப்படின்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான், அதுக்கப்புறம் சாட்டு இவங்க எல்லாம் ஏன் ஆதரவு கொடுக்கல, இப்ப நம்மளை போன்ற ஆட்கள் கூட ஏன் ஆதரவு கொடுக்கல அப்படின்னா அதுக்குண்டான காரணத்தை மட்டும் சொல்லிடலாம். ஒருவேளை சவுக்கு சங்கர் அவர்கள் அண்ணன் சீமான பத்தி இவர் சும்மா வாயிலே வட சுடுவார், சீமான வாயிலே வட சுடுவாரு, இந்த சின்னத்தையில அவரால் காப்பாற்ற முடியல, அவர் எங்க நாட்டை காப்பாற்ற அப்படின்னு சொல்லி எள்ளி நகையிடாம இருந்திருந்தா, ஒருவேளை சாட்டு திரும்ப என்னைய சோதனை பண்ணும் போது அவர் சாட்டு திரும்ப அது வேற ஒரு விஷயத்தினால அவங்க இது பண்றாங்க. ஆனா என்ன பண்றாரு, இந்த சவுக்கு சங்கர் உட்காந்துட்டு சாட்டு திரும்ப அங்க இருக்க ஒருத்தர் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பட்டமா சாட்டை திரும்ப மேல படிய போடுறாரு. இந்த ஏதோ கூட இருந்து பார்த்த மாதிரி சாட்டை திரும்ப அவருக்கு தொடர்பு இருக்கும் போது கூட இருந்து பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் வேலை மாதிரி பார்த்தாரு. அது மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆனா சீமான இந்த விஜயலட்சுமி மாட்டல கைது நடவடிக்கை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா ஊட்டிக்கு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனா சீமான் இந்த பக்கம் இது அப்ப கைது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி எப்ப எல்லாம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கோ, ஆனா சீமான் எப்ப எல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரோ, அதே மாதிரி சவுக்கு சாட்டை துறைமுறை இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போதெல்லாம் நாம் தமிழர் கட்சி எல்லாத்தையும் எள்ளி நகையாட வேண்டியது. சும்மா சீமான் வாயிலேயே தான் வட சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி கேவலமா பேசினாரு. அதனாலதான் நம்ம ஆதரவு கொடுக்கல, ஆதரவு கொடுக்க கூடாது அப்படிங்கறதா நிஜத்தால இதுல இருக்க உண்மை. நம்மளுக்கு ஒருத்தன் ஆதரவு கொடுக்குறா அப்படின்னா நம்ம அவனுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அவன் கஷ்டப்படும் போது நம்ம உதவலாம். ஆனா சவுக்கு சங்கர் அப்படி கிடையாது. அவர் காசை வாங்கிட்டு அதிமுக காசை வாங்கி திமுக திட்டுவாரு, திமுக அந்த திட்டுறதுல பாத்தீங்கன்னா எல்லை மீறி போயிடாரு. இப்போ ஒரு போலீஸ்காரவங்களை விமர்சிக்கிறது அது வேற, அது விமர்சிப்பாங்க, எல்லாம் செய்யறது சரிதான். ஆனா எல்லை மீறி போய் அவங்க பெண் போலீஸ் ஆண் போலீஸ் படத்தை எல்லாம் போட்டு அதை கப்பல், டிஜிட்டல் கப்பல், மாடல் கப்பல் அப்படின்னு சொல்லி போறதெல்லாம் அநாகரிகத்தோட உச்சம். இதுதான் ஒரு கேவலமான ஒரு அரசியல். இந்த அரசியல் தான் சவுக்கு சங்கர் என்ன பண்றாரு, அதிமுக காசு வாங்கி ஃபுல்லா தன்னுடைய சவுக்கு மீடியா வச்சுக்கிட்டு திமுக விமர்சிக்கிற அப்படிங்கிற பேர்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விமர்சிக்கிறாரு. அதெல்லாம் சரி, ஆனா அதுல ஒரு எல்லாம் இருக்கணும், எல்லாமே இவர் போயிட்டாரு அப்படிங்கறதா குற்றச்சாட்டு. அந்த போட்டோ பார்த்தா கண்டிப்பா யாரு போட்டாலும் கைது பண்ணுவாங்க. இப்ப நானே போட்டாலும் அந்த போட்டோ போட்டா கைது பண்ணுவாங்க, சாட்டை திரும்ப போட்டா கைது பண்ணுவாங்க, யாரு போட்டாலும் கைது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த போட்டோ அவ்வளவு தூரம் ஒரு அநாகரிகமான ஒரு போட்டோ. நீங்க ட்விட்டர்ல போய் பாருங்க, சவுக்கு சங்கர் ஐடியிலே வந்திருக்கும், கீழே கொஞ்சம் ஸ்கிரால் பண்ணி போனீங்கன்னா ஒரு 19 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ட்விட்டர் போட்டிருக்காரு. அதை பாத்தீங்கன்னா அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்ப அதை வச்சுதான் சவுக்கு சங்கர் கைது பட்டிருக்காரு அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. இதுல சவுக்கு சங்கர் நம்ம குரல் கொடுக்குற அளவுக்கு அவர் உத்தமரும் கிடையாது. இப்ப இதுல அவர் மேல எந்த தவறுமே இல்லைங்க. தனி மனித வன்மத்தோட தான் நம்ம அவருக்கு இந்த குரல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. தனி மனித வன்மம் ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் கூட இவர் ஒரு மக்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்காரு. இப்போ சாட்டை திரும்ப எதுக்கு ஜெயிலுக்கு போனார் அப்படின்னா, கனிம வள கொலைக்கு எதிராக கன்னியாகுமரியில பேசும்போது ஒரு தவறுதலா சாதாரணமா ஒரு வார்த்தை எளிய மொழியில சொல்லும் போது சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கேரளாவில் இருக்கவங்க அப்படி, தமிழ்நாட்டில் இருக்கவங்க இப்படி அப்படின்னு சொல்லி அது சாதாரணமா சொன்னதை வச்சுக்கிட்டு போலீஸ் கைது பண்ணி அவரை குண்டாசுரை கொண்டு போய் போட்டாங்க. அதுதான் மக்களுக்காக உழைக்கிறவர். அதே மாதிரி அண்ணன் சீமா ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தார். அது மக்கள் போராட்டம் பண்ணி போனா எல்லாம் குறை கொடுப்பாங்க, கைது பண்ண தவறுன்னு சொல்லுவாங்க, அது ரைட். ஆனா இவர் அப்படி இல்லையே. ஒரு பெண் போலீஸ் ஆண் போலீஸை சேர்த்திருக்க படத்தை போட்டது எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும், எப்படி நம்ம ரைட்னு சொல்ல முடியும், அது எப்படி ஒரு நேர்மையான செயலா இருக்கும். இவர் காசு வாங்கிட்டு யாருக்கு வேணா எப்ப வேணா பேசக்கூடிய ஒரு புரோக்கர் அப்படின்னு சொல்லிதான், பிம்ப், பாலிடிக்ஸ் பிம்ப் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்களா. அந்த மாதிரி இருக்க நபருக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், அவர் அதிகார வர்க்கத்தால ஒடுக்கப்படுற சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகளே சொன்னா கூட நம்மளுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது. சரியா? இப்போ பெரிய ஆளா இருக்கலாம் சவுக்கு, ஆனா என்ன பண்ணுவாங்க, சவுக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஏன் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பின்புலத்தை நீங்க இன்னொரு தடவை செக் பண்ணிக்கீங்க. இப்ப சாட்டை திரும்ப ஜெயிலுக்கு போனா ஒருத்தன் சிரிப்பான் அப்படின்னா, அதே மாதிரி சீமான சின்ன போச்சு அப்படின்னா சிரிப்பான் அப்படின்னா, அவன் எப்படி ஒரு நல்லவனா இருக்க முடியும்? அவன் எப்படி ஒரு நல்லவனா இருக்க முடியும்? அப்ப அப்படிப்பட்டவங்க நம்ம எதுக்குங்க சப்போர்ட் பண்ணணும்? நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.